வளர்ச்சியும் வாய்ப்புகளும் தொடர தமிழும் தமிழகமும் தலை நிமிர மோடியின் கேரண்டி இருக்கு. பயம் எதற்கு? குடும்ப அரசியல் வேறு, வாரிசு அரசியல் வேறு. ஸ்டாலின் சொல்வதெல்லாம் போய். இபிஎஸ் விளக்கம். மிக்ஜாம் புயலின் போது மழைநீர் வடிகால் பணிகள் 99% நிறைவடைந்ததாக முதலமைச்சர் ஸ்டாலின் பச்சை பொய் சொன்னதாக எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டினார். மதுரையில் அதிமுக சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் டாக்டர் சரவணனை ஆதரித்து அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். காலையிலேயே பிரச்சாரத்தை தொடங்கிய அவர் காய்கறி வியாபாரிகளிடம் கலந்துரையாடினார். அப்போது அதிமுக ஆட்சியில் செய்த மக்கள் நலத்திட்டங்களை பட்டியலிட்ட அவர் துண்டு பிரசுரங்களை விநியோகித்து பரப்புரையில் ஈடுபட்டார். காய்கறி சந்தைக்குள் எடப்பாடி பழனிசாமியை வரவேற்ற வியாபாரிகள் காலிஃபிளவர் பூவை கொடுத்து அவரை வரவேற்றனர். பின்னர் வியாபாரிகளிடம் காய்கறி விலை நிலவரம் பற்றி வியாபாரத்தின் நிலை குறித்து அவர் கேட்டறிந்தார். தொடர்ந்து அவர்களிடம் வேட்பாளர் சரவணனுக்கு வாக்களித்து வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். ஒரு ஃப்ளோர் 25. எவ்வளோ நாளைக்கு தாங்கும்? ஃப்ரிட்ஜில் வச்சா ஒரு வாரம், வெளியே வச்சா 2 நாள் தான் தாங்க. வெளியே வச்சா அது ஃப்ரிட்ஜில் வச்சா ஒரு வாரம் தாங்க. அது வைக்கக்கூடாது வர வர வித்துருவாங்க. பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய எடப்பாடி பழனிசாமி அரசு ஊழியர்களுக்கு பழைய ஓய்வூதிய திட்டத்தை நடைமுறைப்படுத்துவேன் என்று கூறி ஆட்சிக்கு வந்த மு.க.ஸ்டாலின் இப்போது வரை வாக்குறுதியை நிறைவேற்றாமல் இருக்கிறார் என்று சாடினார். மேலும் அதிமுகவில் வாரிசு அரசியல் இல்லை என்று குறிப்பிட்ட அவர் திமுகவில் கோபாலபுரம் குடும்பத்தை தவிர யாரும் தலைவர் பொறுப்பிற்கு வர முடியாது என்று கூறினார். மேலும் அரசியலில் வாரிசுகள் போட்டியிடுவது வேறு, வாரிசு அரசியல் வேறு என்று விளக்கம் அளித்தார். வாரிசுங்கிறது கட்சியில தொடர்ந்து அந்த கட்சியில தலைமையேற்பு தான் வாரிசு. சட்டமன்ற உறுப்பு நாடாளுமன்றம் மாறி மாறி வரும். இன்னைக்கு இவர் இருக்காரு, நாளைக்கு இன்னொருத்தருக்கு போடுவாங்க. அது வாரிசு கிடையாது. அது எப்படி வாரிசுன்னு சொல்ல முடியும்? இன்றைக்கு ஒரு தொகுதியில் போட்டிடுறான்னு வச்சுக்க, மதுரை கிழக்கு தொழில் ஒருத்தர் போட்டிடுறான்னா அடுத்தருக்கு வேற ஒருத்தர் போட்டிடுவாங்க. அது வாரிசு கிடையாது. ஆனால் ஒரு கட்சிக்கு போது அந்த கட்சியை சேர்ந்த தலைவராக இருக்கும்போது அவர் குடும்பத்தை சேர்ந்த உறுப்பினர் அதற்கு தலைவராகின்ற போது அது வாரிசு. அது அப்படிப்பட்ட கட்சி திமுக கட்சி. தொடர்ந்து பேசிய அவர் தன்னை பச்சை பொய் சொல்பவர் என்று முதலமைச்சர் விமர்சித்ததற்கு பதிலடி கொடுத்தார். மிக்ஜாம் புயலின் போது மழைநீர் வடிகால் பணிகள் 99% முடிவடைந்து விட்டது என்று ஸ்டாலின் தான் பச்சை பொய் கூறினார் என்று விமர்சித்தார். ஆனால் வெள்ளம் பாதிக்கப்பட்ட பின்னர் வெறும் 38% தான் நிறைவேறி இருக்கிறது என்று மாற்றி பேசினார்கள் எனவும் சாடினார். என்னெல்லாம் பேசிட்டு இருக்காரு, நான் எல்இடி போட்டு காட்டல. இன்னைக்கு சென்னையில் மிக்ஜாம் புயல் வந்தது, எப்படிலாம் போய் பேசுனாங்க. உங்கள் ஊடகத்தில் இருக்கிறதா செய்தி தான் வெளியிட்டேன், நான் ஒன்றும் தனியாக வெளியிடலை. உங்கள் ஊடகத்தில் படம் பிடிக்கப்பட்டு தொலைக்காட்சியின் வாயிலாக வெளியிடப்பட்ட செய்தியே எல்இடியில் தெரிவித்தேன். ஒவ்வொரு அமைச்சரும் ஒன்று சொல்கிறாங்க. அதில் முதலமைச்சர் சொல்கிறாரு அந்த மழை நீர் வடிகால் வசதி 99% முடிஞ்சு போச்சுங்கிறார். எல்லாம் மழை பெஞ்சு மக்கள்லாம் பாய்ச்ச பிறகு அதே துறை அமைச்சர் 38% முடிஞ்சிருக்காரு. இதுதான் பச்சை பொய். அதிமுக பொறுத்த வரைக்கும் நான் மேடை ஏறி பேசினதில் இது வரைக்கும் எந்த பொய்ன்னு சொல்லுங்க, அதுக்கு நான் விளக்கம் சொல்றேன்.